இப்போது நாம் ஒரு 3 படங்களை பார்க்கிறோம். ஒன்று இயேசு ஸ்நானம் வருவது, அடுத்த படம் சிலுவையில் அறையப்பட்டது, அதுக்கு அடுத்த படம் கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின் மகிமையின் சரீரத்தில் வந்தது. அந்த மகிமையின் சரீரத்தில் அவர் ஆவியாகவும் இருக்கிறார், இரத்தம் இல்லாத மாமிசமும் எலும்புகளும் உள்ள சரீரமாகவும் இருக்கிறார். அந்த 3 படத்திலையும் குறித்து கடவுள் இயேசு சொன்ன ரகசியங்களை நாம் இப்போது தியானிக்க போகிறோம். மத்தேயு 16 நம்ம ஏற்கனவே இதை குறித்து 2-3 வீடியோக்களிலே பார்த்துருக்கிறோம். பட் இது ஆழம், அதனால் அதை மறுபடியும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறபடியால் நான் உங்களுக்கு இதை தியானிக்கும்படியா கொடுக்கிறேன். மத்தேயு 16 ஆண்டவர் இயேசு 16:13 நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்ப இது ஜனங்கள் ஆண்டவரை பற்றி என்ன புரிந்து கொண்டார்கள் என்று கேட்டுட்டு, அவர்களுக்கு இவர் யார் என்று இந்த சீசர்கள் சொல்ல வேண்டும்னா சீசர்கள் இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எலியாவா, எரேமியாவா, வேற தீர்க்கதரிசியா அப்படின்னு கேட்டதுக்கு சரியான பதில் இந்த சீசர்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா இவர் யார் என்று இவர்களுக்கே தெரியல. அதனால ஆண்டவர் இவர்கிட்ட கேட்கிறார், நீங்க என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவரை பற்றி முழுமையா தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு சுவிசேஷமாக அவரை பற்றி சொல்ல முடியும். அதனால அடுத்து சீமோன் பேதுரு பிரேத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப அவனுக்கு பரிசுத்தாவியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நீ இது தேவனுடைய குமாரன். இதுவரை யூதர்கள் பிதா குமாரன் சொன்னதை விசுவாசித்துக் கொண்டிருந்த இந்த யூத சிஷ்யர்கள் அவர்கள் இதை விசுவாசித்துக் கொண்டிருந்தாங்க. அதனால அவர் யாருன்னு இவர்களுக்கே தெரியல, சொல்ல முடியல. அப்ப பரிசுத்தாவியானவர் சொல்லி கொடுத்தாரு, இதுதான் பிதாவுடைய குமாரன். அவர்கள் பிதாவுடைய குமாரன் இல்லைன்னு சொல்றாங்களே, அதல்ல இதுதான் பிதாவுடைய குமாரன் என்று சொல்ல படியாய் அவனுக்கு உணர்த்தப்பட்ட போது அவன் சொன்னான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு அப்போது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தமுடைய மனுஷன் இதை வெளிப்படுத்தி தர முடியாது. இது பயங்கர சத்தியம். மாம்ச பிரகாரம் ஜீவிக்கிற, மாம்ச பிரகாரமாக ஆண்டவரை அறிவிக்க விரும்புகிற ஒருவரும் கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியாது. அவர் பிதாவும் புத்திரனையும் ஒன்றாக இருக்கிறார்கள், பிதாவுடைய குமாரன் என்று எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை படித்தாலும், எத்தனை தியாலஜிகள் படித்தாலும் மற்றவர்களுக்கு புரிந்து கொடுக்க முடியாது. அறிவு பிரகாரமாக இவர்களுக்கு படித்ததை சொல்லத்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி கொடுக்காவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்ததை இவர்கள் அனுபவிக்காவிட்டால் அதை மற்றவர்களுக்கு விளங்கி கொடுக்கவே முடியாது. அதனால்தான் இன்னைக்கு உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இப்போது அறிவிக்கப்பட்டாச்சு, உடனே கிறிஸ்து வருவார் என்று சொல்வதெல்லாம் நம்ம அறியாமையினால். எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. கோடி ஜனங்களுக்கு தெரியும், இயேசு என்ற பெயர் தெரியும், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தெரியும், யூதர்கள் தெரியும். ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் அவர் பிதாவின் குமாரன் என்று அனுபவிச்சவர்களுக்கு தெரியவே தெரியாது. பிதாவோடும் குமாரனோடும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல போனவர்களுக்கு தான் தெரியும். அப்போ அப்படி இதை புரிந்து கொண்டதுனால ஆண்டவர் பேதுருவோடு சொல்லுகிறார்,
இதை உனக்கு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தவில்லை, பிதா வெளிப்படுத்தினார். நீ கல்லா இருக்கிறாய். நீ ஆண்டவர் இவனை ஊழியத்துக்கு அழைத்த போதே சொல்லுவார், நீ பேதுரு அப்படிம்பார். அப்போ அவன் பேதுரு ஆகவில்லை. அவனுக்கு முன்னாடி அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்தினார். அப்போ அவன் கல்லாகவில்லை. இந்த வெளிப்பாடு கிடைத்தவுடனே அவனை கல்லாக மாற்றதற்குள்ள வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்தார். நீ கல்லா இருக்கிறாய். கல்லு என்றால் நாம் ஏற்கனவே படித்தது போல அப்பு பென். அப்பு என்றால் பிதா, பென் என்றால் குமாரன். ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன். அதை புரிந்து கொண்டான். அதை புரிந்து கொண்ட போது நீ தான் சபை, உன்னைத்தான் என்னுடைய சரீரமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அபானை அபானுக்கு உலக பிரகாரமான ஐடென்டிட்டி கிடையாது. இந்த ஜாதியை சேர்ந்தவன், இதை பேசுகிறவன், இந்த லாங்குவேஜை பேசுகிறவன், இவன் இந்த இடத்துல உள்ளவன், இவனுக்கு இந்த திறமைகள் இருக்கிறது, இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று உள்ள காரியங்களை தன்னிலே சுமந்து கொள்ளாமல் அதையெல்லாம் விட்டு விட்டவன். பிதாவையும் புத்திரனையும் பிதாவையும் கிறிஸ்துவையும் உடையவனுக்கு வேற வெறும் ஐடென்டிட்டி இல்லை. இப்ப நம்ம ஊழியக்காரர்களை குறை சொல்லதான் நினைக்க வேண்டாம். தன்னுடைய உலக பிரகாரமான ஐடென்டிட்டியையும் கிறிஸ்துவையும் சேர்த்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்யும் போதுதான் வெளிப்படுத்த முடியவில்லை. இவர்கள் அவ்வாறு மாற வேண்டும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், வாதாளத்தின் அந்த சபையின் மேல் உன்னை நான் என்னோடு சேர்த்து கொண்டு சபையை கட்டுவேன். எப்படி ஆதாம் ஓடு ஹவ்வா ஏவாள் இருந்தாலோ, ஏவாளுடைய ஆதாம் சரீர பாகமா இருந்தாலோ, அதே மாதிரி உன்னை மாற்றுவேன். நீ அபானாய் மாறின பிறகு சபையை கட்டுவேன். உன்னுடைய இந்த அப்பு மூலமாக பிதாவும் புத்திரனும் சேர்ந்த அந்த அன்பின் மூலமாக, அந்த ஐடென்டிட்டி மூலமாக, மாமிசம் இல்லாத உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் மூலமாக நான் என்னை சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். ஊழியத்துக்கு ஜனங்களை என்னை வெளிப்படுத்துவதற்காக, அவர்கள் பரலோக காரியங்களை சொல்வதற்காக உனக்கு கொடுக்கப்படுகிற சாவி சுவிசேஷம். அதை நீ மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் அபானாய் மாற்றுவாய். பூலோகத்தில் நீ கட்டப்படுகிறது இதுவோ அது கட்டப்படும். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது இதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பூலோகத்திலே ஆண்டவருக்கு அவசியமான கேரக்டரை இல்லாம அலைகிற ஜனங்களுக்கு அந்த கேரக்டரை நீ கொடுப்பதற்கு நான் உனக்கு கொடுத்த இந்த அதிகாரம் பிரயோஜனப்படும். எது கட்டவிழ்க்கப்படுதோ அது பல்லவத்துக்கு கட்டவிழ்க்கப்படும். சாத்தானால் பிடிப்பட்ட வறுமையினால், சாபத்தினால், கொடுமையினால், அடிமைத்தனத்தினால் பிடிக்கப்பட்டவர்களை நீ இந்த அதிகாரம் மூலம் விடுவிக்க முடியும். நீ என்னோட நாமத்தை சொல்லும்போது அவர் ஃப்ரீயாக்கி விடுதலையாகி அவர்கள் மறுபடியுமா என்னை அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார்னா, நீ என்னை பற்றி ஒன்றுமே சொல்லாது. இதுவரைக்கும் முதல் படத்தில் பார்க்குறோமே, ஞானஸ்தானம் பெற்ற படம், அதிலிருந்து சிலுவையிலே வரும் வரைக்கும் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்தாச்சு. அவரை அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத சீஷர்கள்ட்ட சொல்றாரு. இதுவரை நீ என்னோட கூட இருந்தது, என்னிடம் கண்டதெல்லாம் நீ வெளியே சொல்லாத. என்னை கிறிஸ்துவாக வெளியே நீ காட்ட முடியாது. நான் இதுவரை மாம்சத்தில் வந்து செய்ததெல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சது, நான் அதன் முகமாக என்னை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லுவாரு, இது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதப்பராலும் பல பாடல்கள் பட்டு கொலை வேண்டும், 3 நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக தம்முடைய சீசருக்கு சொல்ல தொடங்கினார். அப்போ ஆண்டவர் நம்ம 2வது நடுவில் இருக்கிற அந்த படத்தை பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் இதை அக்காம்ப்ளிஷ் பண்ண பிறகுதான் நீ சொல்லணும். நீ அவனாய் மாறணும், என்னுடைய பிள்ளையை மாறணும், பாவங்கள் இல்லாத சரீரம் உனக்கு கிடைக்கணும், பிதாவோடும்
புத்தனோடு நீ சேரணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் கிராஸ்ல நடந்த ப்ராசஸ்ல நீ கடந்து வந்து அதை அனுபவிச்சுட்டு வேணும் சொல்லணும். அதனால அதுக்கு முன்னாடி நான் அதில் மாறணும். நான் சிலுவையில் அறையப்படும் போதுதான் நீயும் அதில் வந்து பங்கு பெற்று அபானாய் மாற முடியும் அப்படின்னு சொல்லுவார். அது மாத்திரமல்ல, அடுத்த 3வது படத்தை பார்க்கும்போது அவர் உயிரோடு எழுந்த பின்பு ஆவியாகவும் மாம்சமும் எலும்பும் உள்ள சரீரம் உள்ளவராய் இருந்தார். அதுதான் நீ ஆக போகிறாய். அப்படி உள்ளதுக்கு நீ நடுவில் இருக்கிற அந்த ப்ராசஸ் இல்லாம நீ முதல்ல இருந்து என்னையோட சரி இது என்னுடைய அற்புதங்களை கண்டதுனால நீ இந்த 3வது இருக்கிற அந்த சரீரமாய் மாற முடியாது, அழியாமையின் சரீரமாய் மாற முடியாது அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லுவார். இதைத்தான் நம்ம இந்த படத்துல பார்க்கிறோம். இது ஒரு பெரிய வெளிப்பாடு. அந்த 3வது சரீரத்துல நம்ம வெளிப்படுகிற அந்த காரியத்தை நாம் வேதத்திலே இன்னும் தியானிக்க இருக்கிறோம். என்னவென்றால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்க்கிறோம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இந்த வசனத்துல நம்ம எப்போ எப்படி இருக்கிறோம் என்பதை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மாமிச இமேஜ் தெரியுது. தேவன் நம்மை இந்த மாதிரி இதே போல ஒரு ஆளாய் படைக்கணும் அப்படின்னு படைச்சாரு. அது நம்ம கண்ணாடியில பார்க்கிறோம். இது நிழலாட்டம், நிழல், அவ்வளவுதான். இப்போது அது அடுத்தது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்போது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வேன். இப்போ ஆண்டவர் எப்படி இருப்பார், நமக்கு எப்படிப்பட்ட சரீரத்தை கொடுப்பார், நாம் ஆண்டவரோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட சரீரத்துல இருப்போம், நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. அந்த பவுல் எழுதும்போது அவருக்கு தெரியல, நமக்கும் இதை வாசித்து தியானிக்கும் முன்பு நமக்கு தெரியாது. நாம் நிழலாட்டமாய் பார்க்கறது தான் நான், மாம்சம் தான் நான். அந்த மாம்சத்துக்காக பாடுபடணும், மாம்சத்துக்காக ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சத்தையே மகிமைப்படுத்தி அதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு அதை பெருமைப்படுத்தி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அது நிழல், அது நிஜமல்ல. நான் இனி பார்க்க போகிறது முகமுகமாய், கிறிஸ்து பார்க்கும்போது முகமுகமாய் பார்ப்பேன். அப்போ எப்படி நான் இருப்பேன் என்றால், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே என்ன அவர் எப்படி பார்க்கிறாரோ, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி நான் என்னை அவரை பார்க்கும்போது அறிந்து கொள்வேன். அந்த அவரை பார்க்கும்போது அறிந்து கொள்வேன். அந்த 3வது படம் ஆவியாகவும் மாமிசம் அழியாத மாமிசமாகவும் மாமிசமும் எலும்பும் உள்ள சரீரமாகிய மகிமையின் சரீரமாய் அவரை நாம் பார்க்கும்போது இதுதான் நிஜம். இது இப்படி ஒரு சரீரத்தில் என்னை உருவாக்க தான் ஆண்டவர் பாடுபட்டார். இப்படிப்பட்ட சரீரத்துல தான் ஆதாமை உண்டாக்கினார். அவன் பாவம் செய்த போது நான் நிழலட்டமே பார்க்கிறேனே என்னை, அப்படிப்பட்ட சரீரமாய் தள்ளப்பட்டான். அதை எனக்கு வேண்டாம், அதை கொண்டு நான் பரலோகம் போக முடியாது. நான் இப்போது பார்க்கிற அந்த மகிமையின் சரீரம் கிறிஸ்துவோட போல உள்ள சரீரம். அவர் அது எப்படி இருப்பார் என்று சீசர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அது இந்த 2வது ப்ராசஸ், சிலுவையிலே அடைந்த ப்ராசஸ் மூலம் உண்டானது. முதலிலே நடந்த வெறும் அற்புதம் செய்த அந்த கிறிஸ்துவன் மூலம் உண்டாகவில்லை, ஆகாது. அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நான் மாறிடுச்சு, அதுக்கு பிறகுதான் நீ என்னை பற்றி உங்களை பற்றி நான் யார் என்று சொல்ல முடியும் அப்படின்னு உள்ள வசனத்தின் முழுமைதான் நம்ம பார்க்கிறது. அப்போ நான் அறிவில் குறைவுள்ளவனாக இருந்தேன். குறைந்த அறிவுள்ளவன் எப்போ, இப்போ நான் நிழலாம பார்க்கும்போது, அப்போது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். நான் இப்போ குறைந்த அறிவுள்ளதுனால நிழலாமாற்றமாய் பார்க்கிறேன். குறைந்த அறிவுள்ளதுனால என்னோட நிழலாய் இருக்கிற அந்த சரீரத்துக்கு வேண்டி பாடுபட்டு
நேரத்தை வீணாக்கி எப்படியாவது உலகத்திலே நான் பிடிச்சு நிற்க வேண்டும் என்றுள்ள காரியத்துக்காக ஆண்டவர் இல்லாத மாதிரி தேவனின் அற்றவர்களாய் ஜீவித்து பாவ சந்தோஷத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், நான் நிழலை பார்க்கிறேன். குறைந்த அறிவு எனக்கு. இனி நான் எப்படி அறியப்பட்டு இருக்கிறோனோ, எப்படி நான் கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுந்த சரீரத்தில் ஆவியாகவும் காண்கிறவனாகவும் அவர் என்னை உண்டாக்கும் போது தான் என்னுடைய நிஜமும் தெரியும். அது சிலுவையிலே அடைகிறது. இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு மனுஷனும் இந்த சிலுவையிலே உண்டான ரட்சிப்பை இழக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, இது ஜீவனை விட மேல். எல்லா ஆசீர்வாதமும் எல்லா வசதிகளோடு பாரம்பரிய கௌரவத்தோடு உலகத்தில் எந்த பதவியிலிருந்து மறித்து நரகத்துக்கு போவதை காட்டிலும் சாதாரண நிலைமையில இருந்து இந்த ஆத்மாவை கிறிஸ்தவ சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுகிற அந்த கிருபையை நினைத்து சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை புரிந்து கொண்டால் ரட்சிக்கப்படுவோம். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்தினார். அது நமக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாமும் பிதாவுடைய புத்திரனுடைய அன்பினால் நிறையப்பட வேண்டும். அதற்காக நாம் அதை வாஞ்சிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். இதையே நாம் யோவானுக்கு எழுத நிருபத்திலே 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அதுலயும் இதே தான் சொல்லியிருக்கேன். நாம் இப்போது பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா நமக்கு சரீரம் எப்படி இருக்கும், ஆத்மா எப்படி இருக்கும், நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கோம் அப்படின்னு வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம். அதான் அந்த 3வது படத்திலே காண்பிக்கப்பட்ட சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம். இந்த ஆழம் பெரியது. இது பரிசுத்தான்மா இல்லாம ஒருவர் இதை புரிந்து கொள்ள முடியாது, இதை அடையவும் முடியாது. இது ஒரு ஜனங்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் முதலிலே இயேசு கிறிஸ்துவை தடை பண்ணினான். எப்படி என்றால், கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது அந்த பாலைவனத்திலே மறுபூமியிலே அவர் சோதிக்கப்படும்படியாய் அவனிடத்தில் போன போது அவன் கேட்பான், நீர் பிதாவுடைய மகன் தானா? அவனுக்கு பிரச்சனை அதுதான். பிதாவுடைய மகனை நாசம் பண்ணணும். எப்படி ஏவாளை கெடுத்தது போல பிதாவுடைய மகனை கெடுத்தா பிதா அவுட் ஆயிடுவாரு, பிதாவை தோற்கடிக்கலாம் அப்படின்றது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்பத்தை கல்லுகள் மூலம் உண்டாக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய வார்த்தையினால் பிழைப்பான். நீ அப்படி பிழைக்க வேண்டாம், அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்று, டூப்ளிகேட் பண்ணு அப்படின்னு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா சிலுவையில நடக்கிறது, பாவத்தை விடுகிற அந்த ப்ராசஸை டூப்ளிகேட்டா பண்ணு, வேற ஏதாவது ஒரு ஈஸியான மெத்தட்ல அடைஞ்சிட்டேன்னா போதும். ஒரு சபையில மெம்பரா இருந்து அந்த சபைக்கு விசுவாசமா இருந்து அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு நீ கிறிஸ்தவன் என்ற பெயர்ல மறுத்துட்டா போதும். அதை இந்த ப்ராசஸ்ல வராம கெடுக்கிறதுக்கு சாத்தான் கொடுக்கிற ஆலோசனை. அதே மாதிரி அவன் அடுத்தது ஆண்டவருக்கு சோதனை சமயத்துல உலகத்தெல்லாம் காட்டி ஒரு நிமிஷத்துல காட்டி என்னை தொழுது கொண்டால் நான் இதை தருவேன், ஏன்னா என்னோட அதிகாரம் இருக்கிறது. அவன் ஆதாமிலிருந்து வாங்கி கொண்டான். அதை ஏவாளை அவன் பிடித்து வைத்த போது, அவளை நிர்வாணமாக்கிய போது அவனும் சேர்ந்த நிர்வாணமாகி அவளை அவனோடு கொடுக்காமல் இருவரும் ஒருமரப்பட்டு அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்துட்டு ஏவாளை மீட்டு கொண்டான். அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, யூ வொர்ஷிப் மீ.
அது எதுக்குன்னா பிதாவுக்கு அகேன்ஸ்டா போகணும். நீ பிதாவின் குமாரன் என்று சொல்லுவதை நிறுத்தணும் அப்படின்னு. அதே மாதிரி மேல தேவாலயத்தின் உப்பரிகையில கொண்டு வச்சுட்டு மேல இருந்து குதி ஆண்டவர் தூரில் அனுப்புவார் அப்படின்னு. அதுவும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி அவரை டெஸ்ட் பண்ற ஒரு விதத்துல அவர் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி கொடுத்த மாதிரி கிறிஸ்துவையும் ட்விஸ்ட் பண்ண முயற்சி பண்ணினான். அப்படின்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ பிதா என்ன சொன்னாரோ அதை கிறிஸ்து செய்யக்கூடாது. அதுதான் இந்த ஆலோசனை தான் அவன் யூதர்களுக்கு கொடுத்திருந்தான். அதனாலதான் இதை கேட்டுட்டு நீ பிதாவின் குமாரனா, நீ இதெல்லாம் செய்யறீங்க, உனக்கு பிதாவுக்கு என்ன பந்தம் அப்படின்னு அவர்களை கேட்க வச்சு இவர் பிதாவின் குமாரன் இல்லை என்று ஜனங்களை நம்ப வச்சு இவர் அதுல உண்மையா இருந்ததினால அப்ப அவரை கொன்னுட்டா அவர் பிதாவின் குமாரன் ப்ரூவ் ஆகும் என்று சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட போதுதான் இவர் பிதாவின் குமாரன் என்று ப்ரூவ் ஆச்சு. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணும்போது பிதாவும் புத்திரனும் மாத்திரமல்ல, நாமும் அதிலே இருந்தோம், நாமும் அதிலே பங்கு பெற்றபடியால் நாம் அபானாய் மாறுகிறோம். அப்ப இந்த சுவிசேஷத்தை நம்ம விட்டு மாற்ற முடியாது, நாம் அனுபவித்து விட்டோம். அப்போதான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆழங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதாக. இனி அநேக எபிசோட்ல நாம் இப்படிப்பட்ட ஆழங்களை சந்திப்போம். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.